சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,070 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்லியின் முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார் ரேகா குப்தா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை ஒட்டி ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் திருமாவளவன் இரட்டை வேடம் போடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னையில் செயல்படும் சிபிஎஸ்இ பள்ளியின் நிர்வாக குழு தலைவராக திருமா இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் திமுகவின் அடிமட்ட தொண்டனை வைத்து அண்ணாமலையை தோற்கடிப்போம். அமைச்சர் சேகர் பாபு சவால். மும்மொழி கொள்கை குறித்த கருத்துகள் மனவேதனை தருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய கல்விக் கொள்கை மொழியை மட்டும் முன்னிறுத்தவில்லை எனவும் விளக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும். டெல்லியில் காங்கிரசார் முகாம். நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக போராட்டம். அன்புமணி தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மீனவர்கள் 10 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. 3 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சி. வாரணாசியில் சிக்கி தவிக்கும் வீரர்களை விமானம் மூலம் அழைத்து வர தமிழக அரசு ஏற்பாடு. கும்பமேளா கூட்டத்தால் சென்னை திரும்ப முடியாமல் தவித்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் பணியிட மாற்றம். வீடியோ வெளியான நிலையில் காவல் ஆணையர் நடவடிக்கை. சென்னையில் தொழிலதிபர் வீட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஓட்டுநர் கைது. குடும்பத்துடன் சேர்ந்து கொள்ளையடித்த நிலையில் நேபாளம் தப்பி ஓடிய 5 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. புதுக்கோட்டை அருகே போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. உதவி தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக பெற்றோருடன் சேர்ந்து மாணவர்கள் சாலை மறியல். வேலூர் காட்பாடியில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கோலமிட்டு மக்கள் கண்டனம். மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் வைத்தும் எதிர்ப்பு. காஞ்சிபுரத்தில் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தினை முற்றுகையிட்டு நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். நெசவு பொருட்கள் கொடுப்பதில் காலம் தாழ்த்தப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை. நாமக்கல் ராசிபுரம் அருகே மாமூல் தராத பார் உரிமையாளரை தாக்கிய திமுக நிர்வாகி.
இருதரப்பு மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியான நிலையில் விசாரணை. கோவையில் பள்ளி சிறுமி கல்லூரி மாணவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரம். மாணவர்கள் தங்கியிருந்த அறைகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. திருப்பூரில் காரின் கதவின் மீது மோதி பனியன் கம்பெனி தொழிலாளி உயிரிழப்பு. சாலையில் வாகனம் வருவதை அறியாமல் காரின் கதவை திறந்ததால் விபத்து. நெல்லை ஸ்ரீ வைகுண்டம் ஊருக்குள் செல்லாத அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு 60,000 ரூபாய் அபராதம். இரவில் சோதனையில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே டீசல் டேங்கர் லாரி தடுப்புச் சுவரில் மோதி விபத்து. 20,000 லிட்டர் டீசல் சாலையில் கொட்டி வீணான நிலையில் தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு. கிருஷ்ணகிரியில் சாலையில் சென்றவரை கல்லால் தாக்கி வழிப்பறி. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. வெம்பக்கோட்டை அகழாய்வில் விலை மதிப்பெற்ற அகற்கல்மணி கண்டெடுப்பு. பச்சை நிற கண்ணாடி மணி, சுடுமண், ஆட்டக்காய், சங்கு வளையலும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குவியும் பக்தர்கள். உக்ரைனில் தேர்தலை நடத்தாமல் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்தியா. துபாயில் போட்டி நடைபெறும் நிலையில் தீவிர வலைப்பயிற்சி. பாரதி ராஜா, நட்டி, ரியோராஜ் இணைந்து நடித்துள்ள நிறமாறும் உலகில் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியான நிலையில் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு. இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் ரீரிலீஸ் ஆகும் சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம். AI மூலம் உருவாக்கப்பட்ட ட்ரெய்லரை வெளியிட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த சுழல் 2 வெப் சீரிஸ். முதல் சீசன் வெற்றியை தொடர்ந்து சுழல் சீசன் 2 ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பு.